முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பள்ளி வேன் மீது ரயில் மோதிய கோர விபத்தில் பலி எண்ணிக்கை 3ஆக உயர்ந்திருக்கிறது. கடலூரில் கிருஷ்ணசுவாமி எனும் பள்ளியின் வேன் தண்டவாளத்தை கடக்க முயன்றபோது பயணிகள் ரயில் மோதி இந்த கோர விபத்தானது நடந்திருக்கிறது. இதில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த அக்கா மற்றும் தம்பி உயிரிழந்திருப்பது மேலும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பான விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்போம். மாணிக்கம், தகவல்களை பகிர்ந்துக்க. செம்மங்குப்பம் பகுதியில் நடைபெற்றக்கூடிய இந்த விபத்து ஒரு பெரிய அதிர்ச்சியை தமிழ்நாடு முழுவதும் இன்று காலை நேரத்தில் ஏற்படுத்தக்கூடிய சூழல்ல தற்பொழுது இந்த விபத்தினுடைய மற்றொரு அதிர்ச்சிகரமான செய்தி வெளியாக இருக்கிறது. பலி எண்ணிக்கை 3ஆக அதிகரித்திருக்கிறது. அது ஒரே குடும்பத்தை சேர்ந்த அக்கா தம்பி இருவர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற தகவல் மேலும் ஒரு இடியாக இந்த விபத்தினுடைய செய்தியாக வெளியாகி இருக்கிறது. இந்த விபத்து நடந்ததுக்கான காரணம் என்ன என்பது முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்திருக்கிறது. முதல் கட்டமாக இந்த விசாரணையில் தெற்கு ரயில்வே ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அதுல இந்த விபத்துக்குள்ளா இருக்கக்கூடிய அந்த பகுதி என்பது ஒரு நான் இன்டர்லாக்கிங் கேட் சிஸ்டத்தில் இயங்கக்கூடிய ஒரு லெவல் கிராசிங் பகுதி. இந்த பகுதியை கிராஸ் செய்யக்கூடிய அந்த வேன் என்பது கடப்பதற்கு முன்பாகவே ரயில் வருவதை அறிவித்து கேட் மூடப்பட்டதாகவும், ஆனால் அந்த கேட் மூடிய கேட் கீப்பர் இந்த வேனை இயக்கக்கூடிய வேன் ஓட்டுநர் சங்கர் கேட்டை திறக்கும்படி கேட்டுக்கொண்டதால் அவர் ரயில் வருவதற்கு முன்பாக அவர்களை கடப்பதற்கு அனுமதித்து கேட்டை திறந்ததன் காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது என்பதை தெற்கு ரயில்வே முதற்கட்ட அறிக்கையில தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் இந்த பாதுகாப்பு குறைபாடுகள் தொடர்பாகவும் இதுபோல் விபத்து நடைபெறாமல் தடுப்பதற்காகவும் தற்போது நடைபெற்றக்கூடிய இந்த விபத்து தொடர்பாகவும் ஆய்வு செய்வதற்காக விசாரணைக்காக ஒரு குழு அமைத்திருப்பதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறாங்க. மேலும் இந்த விபத்துல உயிரிழந்திருக்கக்கூடிய குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் என்ற அடிப்படையில நிவாரண நிதி வழங்குவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது. படுகாயம் அடைந்திருக்கக்கூடியவர்களுக்கு 2.5 லட்சம் ரூபாய் வழங்குவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது. மேலும் காயமடைந்திருக்கிறவர்களுக்கு 50,000 ரூபாய் வழங்குவதாகவும் தெற்கு ரயில்வே அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. மேலும் இந்த விபத்து தொடர்பாக முழு விசாரணை விரைவுபடுத்தி நடத்தப்படும் என்றும் தெற்கு ரயில்வே தெரிவித்திருக்கூடிய சூழல்ல மீட்பு பணிகள் தற்போது துரிதமாக நடைபெற்று வருகிறது என்றும் தெற்கு ரயில்வே தெரிவித்திருக்கிறாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.